நம்முடைய வெளி தோற்றத்தில் எவ்வளவு அழகாய் நிகழ்வதற்கு ஆசைப்படுகிறோம். வெள்ளை வெள்ளேர் என்ற ஆடை அணிவதற்கு விரும்புகிறோம். ஒரு விஷயத்திற்காக வெளியே செல்வதாக இருந்தால் அந்த ஆடையில் ஏதேனும் ஒரு அழுக்கு ஏற்பட்டு விட்டால் உடனே அதை சுத்தப்படுத்த முயல்கிறோம். நேராக சென்றதை கழுவுகிறோம். அந்த ஆடையின் அழுக்கை எப்படியாவது சுத்திகரிக்க விரும்புகிறோம். ஒருவேளை அந்த அழுக்கே போலையா, ஆடையை கழட்டிட்டு வேற ஆடை போட்டு ஜம்முன்னு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். வெளி தோற்றம் புற தோற்றம் இருக்கிறது அல்லவா, அதற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் ஏராளம். பெண்களை பாருங்கள், அலங்காரத்தால் ஆபரணத்தால் அழகிய வடிவமைப்பை நம்மை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்துணை அலங்காரங்கள். ஆனால் ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அலங்கரிக்கிற அலங்காரத்திலோ ஆபரணத்திலோ வெளி தோற்றத்தை சுத்தப்படுத்துவதிலோ அல்லாஹ் நம் புற தோற்றத்தை பார்க்கவே மாட்டான். அல்லாஹ் பார்ப்பது என் உள்ளத்தை தான், உட்புறத்தை அல்லாஹ் பார்க்கிறார். வெளியிலே தெரிகிற உடலுக்கோ உடல் உறுப்புகளுக்கோ நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தில் ஒரே ஒரு சதவிகிதம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். உள்ளத்திலே பலவிதமான குறைகள் இருக்கிறது, அதை கழுவுவதற்கு முயற்சிப்பதில்லை. ஆனால் வெளியே தெரிகிறவற்றை எல்லாம் எப்படியெல்லாம் அலங்காரம் செய்ய முடியுமோ. வெளியிலே ஒரு முகத்திலே ஒரு பரு இருக்கிறது, அந்த பருவை போக்குவதற்கு பல களிம்புகளை வாங்கி பூசுகிறார். லேசாக தழும்பு இருக்கிறது, அந்த தழும்பை போக்க வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறார். அல்லது ஒரு சர்ஜரி, ஒரு ஆபரேஷனில் ஏதேனும் மருத்துவம் சார்ந்து ஏதேனும் செய்யப்பட்டால் அதற்காக மனிதன் பாடாய்படுகிறார். சரி செய்ய வேண்டும், நம்முடைய குறைகள் எப்படியாவது சரிபடுத்தப்பட வேண்டும். ஏன், என்ன காரணம்? 4 பேர் பார்ப்பாங்க, வெளியில அழுக்கு இருந்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, 4 பேர் நம்முடைய முகத்தை பார்ப்பாங்க, முகத்துல தழும்பு இருக்க கூடாது, பருக்கள் இருக்க கூடாது, 4 பேர் பார்ப்பார்கள், 4 பேர் பார்ப்பார்கள் என்பதற்காக வெளிப்புறத்தை சுத்தப்படுத்த தெரிந்த மனிதனுக்கு உள்ளத்தை 4 பேர் பார்க்க மாட்டார்கள், படைத்தவன் பார்க்கிறான். படைப்பினங்கள் பார்ப்பார்கள் என்பதற்காக வெளிப்புறத்தை, அசுத்தத்தை நீக்க முயற்சிக்கிறார். படைத்தவன் பார்க்கிற ஒரு இடத்தை சுத்தப்படுத்துவதிலிருந்து மனிதன் அப்புறமாய் நிற்கிறான், ஓரமாய் நிற்கிறான். எவ்வளவு பெரிய அவலம் என்று பாருங்கள்.